ரொம்ப குசியா இருக்கீங்க போலயே. ஆமா, ஏன் கூட்டணி செட்டில் ஆயிடுச்சுல்ல, அதனால குசியா இருக்கீங்களா? என்ன வேஸ்ட் லக்கேஜ் நீங்க? வேஸ்ட் லக்கேஜ் தான் இருந்தா கூட வேற வழி இல்ல. இந்த தேர்தலில் சுமக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு இருக்கோம். என்ன அப்படி வழி இல்ல உங்களுக்கு? திமுகவுக்கு வெற்றி வரும். எப்படி? பாத்துக்கிட்டே இரு. பாத்துக்கிட்டு தான் இருக்கேன், தெரியலையே. பாரு பாரு பாரு, நல்லா பாரு, பயோஸ்கோப் படத்தை பாரு. எது திமுக தோக்குற படத்தையா? தோக்குறது இல்ல முதலமைச்சர் இப்படி நாரு, அது என்னது அது? அதாவது எல்லாம் செட்டில்டு அப்படின்னு திமுக க்ளோஸ் அப்படின்றாரு. இல்ல எவ்வளவு திட்ட முடியுமோ, எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ உங்களுக்கு எதிராக விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சார். அந்த கட்சியவே நீங்க இப்படி கபலீகரம் பண்ணிட்டீங்களே. இங்க பாரு, ஒரு விஷயம் புரிஞ்சு. ஏண்டா நான் என்னத்த சொல்றது? என்னத்த உண்மையை சொல்லுங்க. ஏற்கனவே ஒரு இவரு நம்மளுடைய வைகோ கோபால்சாமி நாயக்கர் அவரு வந்துட்டார்ல எங்க கூட. இப்பயே வந்தாரு, எப்பயே வந்துட்டார்ல. அவர் பேசாத பேச்சா, அவர் சொல்லாத சொற்களா, அரசியலே அத்தாரித்தனம் தான்டா. பிசிகார் பக்கம் குமுறுதாமே, என்னடா எல்லாத்துக்கும் மாநிலங்களவையில் சீட்டு கொடுக்குறாங்க, இவ்வளவு சீட்டு ஏற்றி கொடுக்குறாங்க, நமக்கு என்னடானா ஒண்ணுமே இல்லை. திருமாவளவனுக்கு நல்ல முறையில் தொகுதிகள் ஒதுக்கீடு கவனிக்கப்படும். என்ன கவனிக்கப்படுது பாரு, 6 கொடுத்தீங்கன்னா அந்த வாட்டி 7 8 கொடுக்க போறீங்க, அவ்வளவுதான். அப்புறம் என்ன இது இப்படி இல்ல, காலம் முழுக்க நீங்க திமுக மட்டுமே தான் ஆட்சி செய்யணும். இந்த கட்சி ஃபுல்லா 6 7 8 இதுலயே தான் நிக்கணுமா? நான் ஒன்னும் சொல்லலப்பா. தனியா போய் அவங்கள ஆட்சி அமைக்க போக விட மாட்டீங்கல்ல, நீங்க தான் மிரட்டுறீங்களாமே. நாங்க ஆமா மிரட்டுறோம். நாங்க என்னடா கையை பிடிச்சி இழுக்கிறீங்களாமே? கையை பிடிச்சி இழுத்தீங்களா இல்லையா? என்ன கையை பிடிச்சி இழுத்தீங்களா? கையை பிடிச்சி இழுத்தீங்களா இல்ல? என்ன கையை பிடிச்சி இழுத்தீங்க? வடிவேல் காமெடியா? நல்லா பேசுறீங்க போங்க. நல்லா தான் பேசுறேன், நல்லாவே இருக்கும். ஆனா பொய் மட்டும் பேசுவீங்க மாத்தி மாத்தி. பொய்யே வாயில இருந்து வராதுடா, நாசமா போனவனே. திமுக நல்லா ஆட்சி செய்கிறதா? நீ 100க்கு 100 நல்லா ஆட்சி. இந்த பொய் வந்துருச்சு. 100க்கு 100 நல்லா ஆட்சி. அத பொய் தான் உண்மை. இதான் பொய். இது பொய் இல்ல. இங்க பாரு, இந்த வேலை, இந்த சரடு நூல் உற வேலை, சரடு நூல்ல நாங்க விடத்தான் செய்வோம். சரியா? என்கிட்ட விடாத. எங்க விடாத? என்கிட்ட ஸ்ட்ரைட்டா கேள்வி ஸ்ட்ரைட்டா கேக்குறேன். மானம் இருக்கா இல்லையா? மானம், அரசியலுக்கு மான ரோசம் வெக்கம் கிடையாது. அப்படிலாம் சொல்ல கூடாது. சொல்லலைன்னா இது அரசியலுக்கு மட்டும் என்ன விதி விலக்கா? அரசியல்ல எப்பயுமே விதிவிலக்கு தான். மோடிஜி என்னமோ ஈரான்ல இருந்து வந்தவங்கள அமெரிக்கா அடிச்சிருச்சு, கண்டுக்கிறவே இல்லை அப்படின்னு அதை பேசுனீங்களே, ஏன் அப்படி சொன்னீங்க? எதிர்ப்பு என்ன சொன்னாரு? என்ன எப்படி எங்க நாட்டுக்கு வந்துட்டு போன ஷிப்பை நீங்க எப்படி அடிக்க போச்சுன்னு அமெரிக்காவை எழுத்து கேட்டாரா? ஏன் கேட்கணும்? ஏன் கேட்கணும்? ஏண்டா ஏயா உங்களுக்கு இப்ப என்ன கேட்கணும்? அவன் புள்ள நம்ம பக்கம் திரும்பணும், இந்தியா பீஸ்ஃபுல்லா இருக்கிறத இதே பையன் போர்ல இழுத்து விடணும். உங்க புத்தியும் காங்கிரஸ் புத்தியும் இருக்குது. அறிவு கட்டதான். என்ன அறிவு கட்டதானா? அன்றைக்கு அவன் சொன்னான்னு சொல்லி அந்த நாய்க்கு அந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து. எந்த அக்ரிமெண்ட்? இன்னைக்கு ரஷ்யால ஃபியூல் வாங்க கூடாதுங்கிறதுக்கு அதுல குறைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் போட்டானல்ல சட்டம். சரி, அதுல ஏன் கையெழுத்து போட்ட? இன்னைக்கு அப்படியே பெருந்தன்மையா இன்னைக்கு ரஷ்யா என்ன நீங்க பேசுவீங்க? நான் இன்னைக்கு 20 லட்சம் பேரல் நான் கொடுக்கிறேன், கவலைப்படாத இந்தியா அப்படின்னு சொல்லி ரஷ்யா ஏன் சொன்னாரு? அப்படி இந்தியாவுக்காக சொல்றாரு. இந்தியாவுக்காக சொல்லல, மக்களுக்காக சொல்றாரு. மோடிக்காக சொல்றாரு. மோடி அந்த அளவுக்கு அங்க டீல் பண்ணி வச்சிருக்காரு எல்லாத்தையும். இந்த கிறுக்க இப்படித்தான் பண்ணுவா. என்ன ஆமையா? அப்படி பண்ணனாலதான் இன்னைக்கு ரஷ்யா அதுவா முன் வந்தது. நாங்க இந்தியாவுக்கு தர்றோம் இத்தனை பேரல்னு முன் வந்தது காரணம் என்ன? காமாட்சி நாயுடு ஐயாவால நானா? நான் பிரதமர் இல்லடா. நான் பிரதமரா இருந்தா நீங்க பிரதமரா இருந்தா நாடு என்னைக்கா போயிருக்கும். நாடு என்னைக்கே பொங்கி இருக்கும். பொங்கி இருக்கும். நாடு வெடிச்சிருக்கு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுகவின் முன்னோடி முனைவர் திரு காமாட்சி நாயுடு அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். ரொம்ப குசியா இருக்கீங்க போலயே. ஆமா, ஏன் கூட்டணி செட்டில் ஆயிடுச்சுல்ல, அதனால குசியா இருக்கீங்களா? என்ன வேஸ்ட் லக்கேஜ் நீங்க? வேஸ்ட் லக்கேஜ் தான் இருந்தா கூட வேற வழி இல்ல. இந்த தேர்தலில் சுமக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு இருக்கும். என்ன அப்படி வழி இல்லை உங்களுக்கு? அதாவது அவங்க கூட்டணி, ஒவ்வொரு கூட்டணியும் ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கு. எங்க இப்ப எடப்பாடி கூட்டணி ஸ்ட்ராங் ஆயிடுச்சு இல்ல, பிஜேபி கூட சேர்ந்ததுனால அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. ஆமா, அவங்க பலமா இருக்காங்க. விஜய் வெறும் தம்பிகளையும் தும்பிகளையும் வச்சுக்கிட்டு அவர் பலமா தான் இருக்காரு. அப்ப அதை காட்டிலும் நாங்க பலமா இருக்கணும்னா எங்களுக்கு என்ன இன்னொருத்தர விட்டுட்டீங்களே?
யாரு யாரையா? சீமான். அவரு என்னைக்குமே தனிக்காட்டு ராஜா. அவருக்கு மட்டும்தான் ராஜான்ற பட்டம் பொருந்தும்ல. அவர் தான் தனிக்காட்டு ராஜா. அதனால மாப்பிள்ளை சாரு தனியாவே சந்திப்பாரு. திமுகவின் ஓட்டுகளை பிரிச்சு எடுத்துருவாரு. அது வந்து ஏற்கனவே வந்து 36 லட்சம் ஓட்டு அவர் கையில வச்சிருக்காரு. ஆமா. அந்த இந்த 36.3 எவ்வளவுயா? 36.3 எவ்வளவு? சிரிக்கிறீங்க. 1 கோடி வந்துருது இல்ல? வரும். அப்புறம் என்ன? அவருக்கு 1 கோடி வரும். ஆனா தெருக்கோடி தான் வரும். டோன்ட் வரி. அது திமுகவுக்கு வெற்றி வரும். எப்படி? பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். தெரியலையே. பாரு நல்லா பாரு. பயோஸ்கோப் படத்தை பாரு. எது? திமுக தோக்குற படத்தை? தோக்குறது இல்ல முதலமைச்சர் இப்படி நாரு. அது என்னது அது? அதான் அதாவது எல்லாம் செட்டில்டு அப்படின்னு திமுக க்ளோஸ் அப்படின்றாரு. திமுக க்ளோஸ்ன்னு சொல்லல, கூட்டணி செட்டில்டு அப்படின்னு நிறுவனத்தை பார்த்து சொன்னேன்னு அவரே விளக்கம் கொடுத்துருக்காரு. பார்க்கலையா? பார்த்தேன். அப்புறம் மக்களுக்கு புரிஞ்சது வந்து முடிஞ்சிச்சு திமுக கதை அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் இல்ல, முடிஞ்சிச்சு. பிஜேபி கதையும் அதிமுக கதையும் தம்பி விஜயுடைய கதையும் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். வழக்கத்தை விட இன்னைக்கு ரொம்ப குசியா இருக்கீங்களா? கூட்டணி செட்டில்மெண்ட் தானே எல்லாமே. அப்படி எல்லாம் சந்தோஷம். நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நம்பிக்கை வந்துருச்சு. ஜெயிச்சிடலாம். நாங்க ஜெயிச்சு எவ்வளவு நாள் ஆச்சுப்பா? எவ்வளவு நாள் ஆச்சு? 5 வருஷம் ஆச்சு. என்னைக்கு வந்து என் சகோதரி வந்து ஜாயின் பண்ணுச்சோ விஜய் கேப்டனுடைய கட்சி வந்து ஜாயின் ஆயிடுச்சு இல்ல, அவங்க வந்து உங்களுக்கு பலமா? ராசி எங்களுக்கு, அவங்களுடைய ராசி எங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். இல்ல இது வரைக்கும் உங்க கூட கூட்டணி வச்சது இல்லையா? எங்கள்கிட்ட கூட்டணி வச்சது இல்ல. அவங்க கூட்டணி வச்சவங்க எதிர்கட்சி தலைவர் அளவுக்கு வந்தாங்கல்ல. யாரு? ஜெயலலிதா அம்மா கூட விஜயகாந்த் எதிர்கட்சி. அது 2011 விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போது. அது விஜயகாந்த் இருந்தா என்ன, விஜயகாந்த் இல்லைன்னா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். இப்ப எங்களுக்கு எங்களை பொறுத்த மட்டும் அது விஜயகாந்தால ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. எவ்வளவு திட்ட முடியுமோ, எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ உங்களுக்கு எதிராக விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சார். அந்த கட்சியவே நீங்க இப்படி கபலீகரம் பண்ணிட்டீங்களே. இங்க பாரு, ஒரு விஷயம் புரிஞ்சு. ஏண்டா நான் என்னத்த சொல்றது? என்னத்த உண்மை? ஏற்கனவே ஒரு இவரு வந்து நம்மளுடைய வைகோ கோபால்சாமி நாயக்கர் அவரு வந்துட்டார்ல எங்க கூட. இப்பயே வந்தாரு, எப்பயே வந்துட்டார்ல. அவர் பேசாத பேச்சா, அவர் சொல்லாத சொற்களா, அரசியலே தனம் தான்டா திமுகவுக்கு. திமுகவுக்கு இல்லடா, உலகமே அப்படித்தான். இன்னைக்கு ட்ரம்ப் நான் 2வது முறையா ஜெயிச்சு வந்து நான் அதை புடுங்குறேன் இதை புடுங்குறேன்னா, இன்னைக்கு ஒரே ஒட்டுக்க புடுங்கிட்டு இன்னைக்கு அந்த நாட்டை நடுத்தருவுல விட்டுட்டு போயிட்டானல்ல. அவருக்கு சப்போர்ட்டா போனார்ல மோடி. அவரு சப்போர்ட்டா போன மோடி. இவர் தான். மோடியை பத்தி இதுல பேசுறீங்கன்னா எனக்கு கோவம் வந்துரும். பிச்சு பிடிச்சு பிச்சிருவேன். இதுல நீங்க அரசியல் ரீதியா பேசிட்டு போங்க. உலக அரசியல் ரீதியா மோடி ஏதாச்சும் குறை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன எனக்கு என்ன மத்த வரும் தெரியாது. இன்னைக்கு அந்த மோடி உலக நாடே அடிச்சுக்கிட்டு கிடக்குது. இந்தியா மட்டும்தான் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. காரணம் என்ன? நொட்டுது. இந்தியாவுக்கு ட்ரைனிங்க்கு வந்துட்டு போன அந்த ஷிப்ப அங்க நம்ம பார்டரை தாண்டின உடனே டொப்புன்னு போட்டான். நம்ம பார்டரை தாண்டின உடனே தான் டொப்புன்னு போட்டான். நம்ம பார்டர்ல வச்சு போடல. போய் இலங்கைக்காரனை கேளுங்க, இலங்கைக்காரனை போய் கேளுங்க. இலங்கைக்காரன் அங்க வச்சு தானே போட்டான். அதான் சொல்றேன். நம்ம நாட்டு எல்லைகளை தொட்டா இது பிரச்சனை ஆகும் தெரிஞ்சனால தான் நம்ம நாட்டு எல்லையை தாண்டி போகும்போது இந்த மாதிரி ஆயிருச்சு. அதுக்கு நம்ம சும்மா இல்ல, சொல்றதை கேளுங்க. நம்ம நாட்டு வீரர்கள் இறங்கி தேடிக்கிட்டு இருக்காங்க, தேடுதல் பண்ணி அவங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த எது அராஜகம் முடிச்ச சொல்ற அமெரிக்காவே எதிர்த்து நின்னு நீ வேணா என்ன வேணாலும் பண்ணு, நான் காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சொல்றாரு, அன்னைக்கு என்ன பண்ணாரு? இவர் தான் மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு ட்ரம்புக்காக பேசினாரா? அப்படித்தான் திமுக 2021 ஆட்சிக்கு வரணும்னு சொன்னாங்க. மக்கள் இன்னைக்கு என்ன சொல்றாங்க? இவங்க போகணும்னு சொல்றாங்கல்ல. எந்த நாய் சொல்லுச்சு? மக்கள் ஓட்டு போடுறவங்க. நீ தான் சொல்ற. ஓட்டு போடுறவங்க நீ தான் சொல்ற. என்னைய மாதிரி மக்கள் தான் சொல்ற. மக்கள் சொல்லல. கூடிய விரைவில் நீங்களும் சொல்லுவீங்க. மக்கள் சொல்லல. திமுக மாதிரி ஒரு திராவிட மாடல் ஆட்சி 2O ஆட்சி உலக அரங்கிலேயே இல்லாத ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குது. அப்புறம் எதுக்கு 33% இருந்து 26% வந்தீங்க? எது? இது வெற்றி தோல்வி. அப்ப மக்கள் எதிர்க்கிறாங்க தானே அர்த்தம்? மக்கள் எதிர்க்கிறாங்கன்னு அர்த்தம் இல்ல. அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப விஜய் வந்திருக்கான். விஜய் வந்திருக்காருல்ல, இப்ப ஏற்கனவே சீமான் வந்து 8.2 வாங்கியிருக்காரு. இந்த ஆளு எப்படி ஒரு 5 6 வாங்க போறாரு? நீங்க என்ன ஜோசியம் பாக்குறீங்களா? பாக்குறேன்ல. காமாட்சி நாயுடு ஜோதிடர்னு போட்டிருக்கீங்களா? போட்டுக்கோ. ஆகையினால அவர் 5ல இருந்து 6 வருவாரு, மிஞ்சி போனா 7 வருவாரு. அப்ப அவர் ஒரு 7னா திமுகவில் இருக்கக்கூடிய 26ல 7 போச்சுன்னா பேலன்ஸ் 19. அது எதுக்குடா? திமுகவுல இருந்து தான் போகும். பாக்கி எல்லா கட்சி செட்டில்டா தான் இருக்குது. இங்க பாருடா, விஜய் கட்சியில இருக்கவங்க பூரா நண்டு சுண்டுகடா. ஓட்டு இருக்குல்ல? ஓட்டு இருக்காது. ஒற்றை விரல்ல இருக்குல்ல? அதெல்லாம் ஓட்டு இருக்காது. ஓட்டு இருக்கவங்க கோத்தா எவனும் அப்படி போய் அணில் குஞ்சுன்னு எங்க மாப்பிள்ள சார் சொன்னார்ல, பூரா அணில் குஞ்சு. அவங்க அணில் குஞ்சு, நீங்க என்ன குஞ்சு? நாங்க அது என்ன மீன் குஞ்சா, தவளை குஞ்சா? நாங்கெல்லாம் தான்
இப்படின்னா என்னன்னு சொல்லுங்களேன். அதான் வீரன். என்ன வீரன்? அந்த வீரன் கேட்கல. அந்த வீரன் இல்ல, நானும் அந்த வீரனை சொல்லல. காலையில போட்ட மாதிரிதான் இருக்குது கொஞ்சம். ஒரு திமுக தொண்டனும் சரி எவனும் எங்களை விட்டு வேற யாருக்கும் மாத்தி ஓட்டு போட மாட்டான். அது எழுதி வச்சுக்கோ. ஏன்னா காலையிலே வந்து அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிரும், என்ன தேவையோ வீரன் வந்துருவாப்ல, வேற என்னென்ன எல்லாம் கொடுத்து உதவிடுவீங்க ஓட்டு போறதுக்கு முன்னாடி. ஆமா ஆமா. என்ன ஆமா 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 ஆமா. சும்மா 5 லட்சம் கடன்ல இருந்த 10 லட்சம் கோடி ஆக்கிவிட்டு இதுல வேக்கான வேற பேசுறேன். இதுல 10ஆவதுக்கு கூட்டணி கட்சியான காங்கிரஸையும் கழுவி கழுவி ஊத்துறது. அது எப்படியா நீங்களும் இவ்வளவு கழுவி ஊத்திங்க மானம் கெட்டு போய் அவங்களும் வர்றாங்களே? அது ஏன்டா அரசியல் ஏதுடா மானம் மரியாதை ரோசம் எல்லாம் இல்ல. எனக்கெல்லாம் இருக்குது, எனக்கு இருக்குது. அப்ப நீ ரோட்ல போ. எது மான ரோசம்? அரசியல்ல இருக்க லாயக்கு இல்ல. இது உங்க டிஆர் பாலு சொன்னாரு. அவரு சொல்லி இருக்கலாம். நான் அன்னையில இருந்து இன்னைக்கு வரை சொல்றேன், மானம் பார்த்தா வெக்கம் பார்த்தா ரோசம் பார்த்தா அரசியல்ல இருக்க முடியாது. வேட்டி சட்டை எல்லாம் போட்டுக்கு தானே அரசியல் பண்ணுவீங்க? வேட்டி சட்டை போடலாம், அதுக்காக கோமணத்தை கட்டிட்டு அரசியல். ஆனா ரோசம்லாம் தேவையில்லைன்னு சொன்னதுக்கு வேட்டி சட்டை. வேட்டி சட்டைங்கிறது வேறடா. அது எதுக்கு போடுறான்? மானத்தை மறைக்கத்தானே. மானத்தை உடம்ப மறைக்க. உடம்புனா என்ன, மானம்னா என்ன? மானங்கிறது மனசுக்குள்ள. மானம்ன்றது சுத்தமான மான தமிழனுக்கு உள்ளது. தமிழனுக்கு என்ன உடம்புன்னு பாக்குறது திராவிடர்களா பாக்குறது என்ன? மான தமிழனுக்கு வேணும். இந்த புறம்போக்குத்தனமான வேலையை என்கிட்ட. யார் புறம்போக்கு? நீதான் புறம்போக்கு. என்ன புறம்போக்குத்தனம்? என்ன பேசுறேன்னு சொல்லுங்க. என்ன பேசுற? மானம்னாக்க துணிமணி உடுத்துறது. ஆமையா, அது இங்க பாரு. ஒரு காலத்துல ஆதி மனிதன் எந்த ஒரு உடையும் இல்லாம இருந்தான். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் ஒரு மான மரியாதை நமக்கு வந்து வெளில வந்து வக்கரமா இருக்கேங்கிறதுக்காக தான் உடைகளை போட்டு மறைச்சான். அதுக்கு பேர் தான் மானம். ஓ அப்படியா? ஆமா. ஓ சரி. என்ன சரி? நீ சொல்றது சரி. காங்கிரஸை கழுவி ஊத்தி விட்டு எப்படி திரும்ப கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு க்ளோஸ் எல்லாம் சொல்றீங்களே எப்படி? போன தேர்தலில் இவர் வந்து இவங்களோட சேர்ந்ததுனால தான் நாங்கள் 2001 தேர்தலில் தோற்று போயிட்டோம் அப்படின்னு சொல்லி 2004 தேர்தலில் கொலன்னு குலைச்சிட்டு கடைசியில் 2026 தேர்தலுக்கு இப்போ கூட்டணி இப்படி வச்சுக்கிட்டீங்க. நீங்க எந்த கட்சி? நீங்க எந்த கட்சி? நான் எந்த கட்சினா? நீங்க எந்த கட்சி? நான் திமுக. நான் வந்து பத்திரிகையாளர் தானே, நெறியாளர். ஆமா. எனக்கு சம்பந்தம் இல்லாம நான் உங்கள்ட்ட எந்த கட்சி கேள்வி கேட்கணும் அந்த கட்சி தான் கேட்கணும். எல்லாத்தையும் எக்ஸாம்பிள் சொல்லி தாண்டா. அப்ப ரைட். ஒரு காலத்துல ஆர்எஸ்எஸ் இருங்க, ஒரு காலத்துல எக்ஸாம்பிள் சொல்லாம எக்ஸாம்பிள் சொல்லுவான். எக்ஸாம்பிள் நான் சொல்றதை கேளுங்க. ஒரு நேரத்துல ஆர்எஸ்எஸ் வந்து சமூக நீதி இயக்கம் சொன்னாருங்க கலைஞர். அப்ப நீங்க அதை ஆதரிக்கிறீங்களா? அப்ப ஆர்எஸ்எஸ் அன்னைக்கு இருந்துச்சு, இன்னைக்கு அப்படி அது மாதிரி அன்னைக்கு வந்து எதிர்பார்த்திருக்கலாம் அதிமுகவுக்கு. இன்னைக்கு அதிமுகவுக்கு கூட்டணி பலமா இருக்கு பாஜக. இப்படி எடுத்துக்கங்களேன். இங்க பாரு, இந்த வேலை, இந்த சரடு நூலு உற வேலை, சரடு நூலுல நாங்க விடத்தான் செய்வோம். சரியா? என்கிட்ட விடாத. எங்க விடாத? என்கிட்ட ஸ்ட்ரைட்டா கேள்வி ஸ்ட்ரைட்டா கேக்குறேன். மானம் இருக்கா இல்லையா? மானம் அரசியலுக்கு மான ரோசம் வெக்கம் கிடையாது. அப்படிலாம் சொல்லக்கூடாது. சொல்லலைன்னா இது அரசியலுக்கு மட்டும் என்ன விதி விலக்கா? அரசியல்ல எப்பயுமே விதிவிலக்கு தான். எதுக்கு? ஆனா நாங்க சொன்னதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம். செஞ்சீங்களே ஆட்சி. பார்த்தேன் 5 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி நீங்க சொல்லாம செஞ்சீங்க. என்ன அண்ணா யூனிவர்சிட்டியில சொல்லாம செஞ்சீங்க. எப்படி அடுத்து அஜித் பர் கொலை வழக்கு சொல்லாம செஞ்சீங்க. எங்க பார்த்தாலும் அரசு ஊழியர்கள் போராட்டம் சொல்லாம செஞ்சீங்க. ஆமா ஆமா ஆமா. நான் லிஸ்ட் போட்டா போய்கிட்டே இருக்குது. போகும் செருப்பால் அடிச்சா போகும். தொட்டு பாருங்களேன் செருப்பை. பாரு பொறுத்து பாரு என்ன நடக்குதுன்னு. செருப்பு தைக்கக்கூடிய அந்த கூலி தொழிலாளர்கள் கூட திமுக இப்படி வாய்த்தனமா பேசினா உங்களுக்கு செருப்பு கூட தச்சு தர மாட்டாங்க அவங்க. அட லூசு பிள்ளை, அவங்க தாண்டா இப்ப எங்க கூட கூட்டணிக்கு வந்துட்டாங்க. யாரு? அந்த தொழிலாளிகள் இருக்காங்க. அந்த தொழிலாளர்கள் மன குமுறல்ல இருக்காங்க. அருந்ததிய தொழிலாளிகள் வந்து எங்களோட அவங்க கட்சி எங்களோட கூட்டணிக்கு வந்துட்டாங்க. கட்சி எல்லாம் சொல்லலாம், மக்களை பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க அந்த கட்சியில தான் இருக்காங்க. அவங்களுக்கு எங்களுக்கு கொடுத்த 3% போங்கய்யா. நீங்க இந்த கதையை விட்டு 3% கொடுத்தாரு. அதனால நாங்க கலைஞருக்கு தான் என்ன அதுல உள்ள அரசியல் எங்களுக்கு தெரியும். நீங்க எதுக்கு அப்படி பண்ணீங்கன்னு தெரியும் உங்களுக்கு. நல்ல வாயிலே வயலின் வாசிக்கிறீங்களே. ஆமா தெரியும், ரொம்ப தெரியும். தெரிஞ்சனாலதான் கேள்வி கேட்கிறேன். பண்ணுங்க. சரி, உங்க கூட்டணியை நான் ஒண்ணே கேட்கிறேன். மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. இந்த திமுக கூட்டணி வெற்றி பெறும் இல்ல இந்த கூட்டணி திரும்ப வந்தா மக்களுக்கு நல்லது செய்யும் நம்பிக்கை 1% இருக்கா உங்களுக்கு? மக்களுக்கு எதை செஞ்சாலும் பத்தாது. என்ன இல்ல நீங்க ஐயா ஒரு நிமிஷம், என்ன செஞ்சு பத்தலன்னு மட்டும் சொல்லுங்க. இங்க பாரு, நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கொலை அதிகம், கொள்ளை அதிகம், கற்பழிப்பு அதிகம். என்ன நீ முந்தைய ஆட்சியை காட்டிலும் குறைஞ்சிருக்கு. அதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் கேட்கறது 2021 இருந்து 2026 வரைக்கும் எப்படி இருக்குன்னு பாரு. அதே மாதிரி அதுல பாரு அந்த 10 ஆண்டு காலம் அவங்க 10 ஆண்டு ஆட்சியில என்ன நடந்து நீங்க சொல்லுங்க. என்ன நடந்து அதெல்லாம் நாங்க நொட்டிட்டோம். ஏன்னா மிக மிக குறைவு சொற்பளவுல நடந்துச்சு. ஆனா நீங்க வாரத்துக்கு இவ்வளவு, மாசத்துக்கு இவ்வளவு கணக்கு போட்டா மற்ற மாநிலங்களோட அதிகமா இருக்கு. அதிகமா இருக்கும்டா. உன்ன மாதிரி பயலெல்லாம் விட்டா சரியா வரும்.
அதான் சொல்றேன், தமிழர்கள் ஒரு பக்கம் குடிக்க வச்சு அவன் அவன் தலைமுறை இல்லாத மாதிரி பண்ணிட்டீங்க. இப்ப அடுத்த ஆக்ஷன்ல இறங்கிட்டீங்களா? அதனாலதான் அரபு கண்ட்ரில வெட்டுறான்ல, அது மாதிரி வெட்டணும். இங்க வெட்ட மாட்டீங்களே? வெட்டணும். எங்க வெட்டுறீங்க நீங்க? வெட்ட மாட்டீங்களே. அதுக்கு அந்த சட்டம் நமக்கு இல்ல. அது இருந்தா உங்க கட்சியில முக்காவாசி பேர் அவுட். போட்டோம். என்ன போட்டோம்? தப்பு பண்றவன் தண்டனை அனுபவிக்கட்டும்டா, யாரா இருந்தாலும் சரி. எங்க கட்சி நான், உங்க கட்சி நான். திமுகவில் அமைச்சர் யாரு இருந்தாங்கன்னா யாரா இருந்தாலும் சரி, எங்க முதலமைச்சர் உடனே கரெக்ட் பண்ணிடுவார். எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடுவார். சட்டத்தை கரெக்ட் பண்ணிடுவார். டெல்லி அரசு போட சொல்லு சட்டத்தை. டெல்லி அரசு தான் பார்லிமெண்ட்ல தான் நிறைவேற்றணும். நிறைவேற்றி சொல்லட்டும், நாங்க உடனே இம்ப்ளிமெண்ட் பண்றோமா இல்லையா பாரு. சரி, நான் ஒண்ணு கேட்கறேன். இப்ப காங்கிரஸ் திரும்ப வந்துருச்சு இல்ல? விசிகார் பக்கம் குமுறுதாமே, என்னடா எல்லாத்துக்கும் மாநிலங்களவையில சீட்டு கொடுக்குறாங்க, இவ்வளவு சீட்டு ஏற்றி கொடுக்குறாங்க, நமக்கு என்னடா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி திருமாவளவன் கடும் கோபத்தில் இருக்காராமே. திருமாவளவனுக்கு நல்ல முறையில் தொகுதிகள் ஒதுக்கீடு கவனிக்கப்படும். என்ன கவனிக்கப்படுது பாரு. 6 கொடுத்தீங்கன்னா அந்த வாட்டி 7 8 கொடுக்க போறீங்க, அவ்வளவுதான். அப்புறம் என்ன இது இப்படி இல்ல, காலம் முழுக்க நீங்க திமுக மட்டுமே தான் ஆட்சி செய்யணும். இந்த கட்சி ஃபுல்லா 6 7 8 இதுலயே தான் நிக்கணுமா? நான் ஒன்னும் சொல்லலப்பா. தனியா போய் அவங்கள ஆட்சி அமைக்க போக விட மாட்டீங்கல்ல, நீங்க தான் மிரட்டுறீங்களாமே. நாங்க ஆமா மிரட்டுறோம். நாங்க என்னடா கையை பிடிச்சி இழுக்கிறீங்களாமே? கையை பிடிச்சி இழுத்தீங்களா இல்லையா? என்ன கையை பிடிச்சி இழுத்தீங்களா? கையை பிடிச்சி இழுத்தீங்களா இல்ல? என்ன கையை பிடிச்சி இழுத்தீங்க? வடிவேல் காமெடியா? கையை பிடிச்சி இழுத்தீங்களான்னா இது என்ன? விசிகால யாரும் போனாங்கன்னா டப்புன்னு கையை பிடிச்சி இழுக்கிறீங்களா, போக கூடாதுன்னு சொல்லி? இது என்ன கதை தம்பி? பாரு, எங்களை பொறுத்த மட்டும் நாங்க அரசியல் சாணக்கியர்கள். என்னது? என்ன நக்கியர்கள்? சாணக்கியர்கள். அது என்ன நக்கியர்கள்? கரெக்டா சொல்லுங்க. சாணக்கியர்கள். ஆகையினால எங்களை விட்டு ஒரு கட்சி போகுதுன்னா அந்த கட்சி பேர் தான் போகும். பொழச்சுக்கிறோம். கட்சி பேர் தான் போகும். அதான் கட்சி எங்கள்கிட்ட இருக்கும். அதான் சொல்றேன். ஆனா இந்த மாதிரி எல்லா கட்சியும் பிளாக்மெயில் பண்ணியாதான் எனக்கு எல்லா கட்சியும் உங்கள்ட்ட அடிமையா கிடைக்கும். நல்ல கண்ணா யாருனே தெரியாது இந்த இளைய தலைமுறைக்கு. இன்றைக்கு அவர் இறந்த ஒன்னதான் ஐயோ இப்படிப்பட்ட மனுஷனா நம்ம காலத்துல இருந்தாரா அப்படின்னு எல்லாம் தெரியும். நான் பாக்குறேன் அப்படிப்பட்ட அந்த கட்சியை, கம்யூனிஸ்ட் கட்சியவே அப்படியே வந்து கோழி குஞ்சு கொத்தினாப்புல கொத்தி வச்சிருக்கீங்க. ஏன் இதுக்கு முன்னாடி எல்லாம் கம்யூனிஸ்ட் 1957 முடிஞ்சு போச்சுடா அவங்க லைஃப். முடிஞ்சு போச்சியா? இன்றைய இளைஞர்கள் நல்ல கண்ணாயா மாதிரி ஆளுகள் எல்லாம் பார்த்துட்டு இப்படிப்பட்ட மனுஷனா இருந்திருக்காங்கன்றாங்களே. இன்றைக்கு அவர் இருந்திருந்தால் இன்னைக்கு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தோழர்கள் எல்லாம் நல்ல கண்ணாயா மாதிரி தான் இருக்காங்க. யாரு தடம் புரண்டு போக. சரி, முன்னாடி கம்யூனிஸ்ட் ஆபீஸ் எங்க எப்படி இருந்துச்சு, இன்றைக்கு கம்யூனிஸ்ட் ஆபீஸ் எங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு நாங்க பணம் கொடுத்தோம்ல, அதை வச்சு நல்லா கட்டி. ஐயா, கம்யூனிஸ்டோட கொள்கை சித்தாந்தமே நீங்க கொடுத்த அந்த கட்டின பில்டிங்கோட முடிஞ்சு போச்சியா? அது அப்படியெல்லாம் கம்யூனிஸ்ட் நீங்க எடுத்து சித்தாந்தத்தை எடுத்து ஓபன் பண்ணீங்கன்னா அதோட வரலாறு எப்படி இருக்குன்னு பாருங்க. முதல்ல அதை சித்தாந்தத்தை மொத்தமா காலி பண்ணது இந்த திமுக. திமுகனால கம்யூனிஸ்ட் சித்தாந்தமே இன்னைக்கு முடிஞ்சது. கம்யூனிஸ்ட் எங்களுக்கு தேர்தலுக்கு முன்னாடி ஏத்துக்கிட்டு தான் இருக்காங்க. எங்க ஏத்தாங்க? இந்த 5 ஆண்டு காலத்துல போராட்டம் பண்ணிருக்காங்க தெரியுமா? இந்த 5 ஆண்டு காலத்துல கம்யூனிஸ்ட் இத்தனை அளவுக்கு போராட்டம் பண்ணிச்சு மட்டும் சொல்லுங்க. போராட்டம் நிறைய பண்ணிருக்கு. என்ன பண்ணீங்க? சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டத்துக்கு என்ன பண்ணாங்க? அவங்க பண்ணாங்க சும்மா போயிட்டு இதற்கு வந்து நாங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்க போக கூடாது, நிக்கணும் முன்னாடி. சிவப்பு கொடியை பிடிச்சாலும் பயப்படுவா ஒருத்தன் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவன். ஐயோ சிவப்பு கொடியை கொண்டு வந்துட்டாங்களே போச்சுரா அப்படின்னு. இப்ப அந்த பயமே கிடையாது. சிவப்பு கொடியை கண்டா யாருக்கா? இன்னைக்கு அனுநியமா இருக்கீங்க. அன்னைக்கு கூட்டம் இருந்துச்சு, அந்த ஜனங்கள் வந்தாங்க. இன்னைக்கு ஜனங்கள் எல்லாம் வந்து கம்யூனிஸ்டமா ஐயோ இது வர்க்க போராட்டம்ப்பா, இவங்க கூட போனோம்னா வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது, எல்லா பேரும் பின். நீங்கள் மட்டும் கூட்டணியை வச்சு போறீங்க. நாங்கள் சரி, எங்களுக்கு அதாவது ஒரு பழமொழி சொல்லும், எதையும் இப்போ நீ சட்டம் போட்டிருக்க, இந்த சட்டம் உனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, கிழிஞ்சா கூட 2 நாளைக்கு தச்சாவது போடுவோம் தான் போடுவையே தவிர அதுக்காக தூக்கி போட மாட்டேன். அது மாதிரி தான். கிழிஞ்சா தூக்கி போட்டுறணும். அதெல்லாம் நான் போட மாட்டேன். போட மாட்டீங்களா? நான் போட மாட்டேன். இப்போ அந்த பிளேட் எடுங்க, இப்போ கிளிக்கிறேன். இப்போ இந்த அழுக்கு இருக்குன்னா நம்ம அந்த அழுக்க தூக்கி தூர போட்டா வேற சட்டை போட்டுக்கிட்டேன். இன்னும் இப்போ கழட்டி போட்டுருவீங்கல்ல போன உடனே? அதெல்லாம் கழட்ட மாட்டேன். நீங்க டெய்லி ஒரு சட்டை யூஸ் பண்ணிட்டு வராஜ், புதுசா பண்ணுவோம். சரி ரைட்டு. இப்போ நாங்குநேரியில ரெட்டை கொலை நடந்துச்சுல்ல, இவ்வளவு நேரம் வாய்க்கனமா பேசுனீங்க. அப்படியே சிறப்பான ஆட்சி, அந்த ஆட்சி இந்த சொல்லி வாய்மூலத்தில் அடுத்த டாபிக் நாங்குநேரி ரெட்டை கொலை. இது என்ன கணக்குயா? அது என்ன கணக்கு? என்ன கணக்கு? உங்க ஆட்சியை கண்டி அவனுக்கு பயம் இல்லை. அந்த நாய் வடநாட்டானுங்கடா, அதிகமா வடநாட்டானுங்க தான் இந்த வேலையெல்லாம். வடநாடோ தென்னாடோ என்ன நடக்கிறது எங்க? என் தாய் தமிழ்நாடாம் புண்ணிய பூமியிலே இப்படி கொலை நடந்துக்கிருந்தா எப்படி பாதுகாப்பா மக்கள் இருப்பாங்க? அதுதான் தங்கம். வடக்கத்தியான்கள் வந்து இங்க கூடிருச்சு. அப்ப என்ன ஒண்ணு எல்லாத்தையும் விரட்டிடுவோமா? இப்ப அதைத்தான் நாம செய்யணும். இந்த ஆட்சி வந்த உடனே
நம்ம ஆளுகளை குனிய வச்சு குதிரை ஏறினா தான் இந்த பயலுக்கு புத்தி வரும். இவனுங்க வேலை பார்த்தாங்கன்னா எதுக்குடா அங்கேருந்து வேலைக்கு ஆளை கூப்பிட்டு வர்றோம்? ஐயா நம்ம ஆளு ஃபுல்லாக படிச்சு நல்ல வேலைக்கு போய்க்கிருக்காங்க. அவனைய போயிட்டு நீங்கள் என்னென்ன வேலைக்கு யூஸ் பண்ணுவீங்க சொல்லுங்க பாப்பா. எப்பா டாக்டர் படிச்சவன் என்ன வேலைக்கு பயன்படுத்துவீங்க? இன்ஜினியரிங் படிச்சவன என்ன வேலைக்கு பயன்படுத்துவீங்க? கொத்தனார் ஆக்கணுமா? கொத்தனார், சித்தாளு, கார்பெண்டர், இந்த மாதிரி வேலைக்கு இந்த வேலைக்கு ஹோட்டல். சரி இந்த வேலைக்கு படிச்சவங்க வருவாங்களா படிக்காதவங்க வருவாங்க? இதுல ஐடிஐ படிச்சவங்க வரலாம். ஐயா நான் கேக்குற கேள்விக்கு புரிஞ்சுக்கணும். ஏன் ஒரு எஸ்எஸ்எல்சி படிச்சவன் அந்த வேலை பார்க்க கூடாதா? அவங்க அப்பா அம்மா அப்படி இந்த கொத்தனார் வேலை சித்தாள் வேலையை பார்த்து தன் மகன் இப்படி கஷ்டப்படக்கூடாதுன்னு அவன் படிக்க வைக்கிறாங்க அவங்க பிள்ளைய. திரும்ப நீ படிச்சுட்டு வந்து திரும்ப கொத்தனார் வேலை சித்தாள் வேலையை பார்க்கறது அவங்க ஆசைப்பட்டாங்களா? 1200 ரூபாடா இன்னைக்கு. அப்புறம் நான் காசு வேற இடத்துல கூட தர்றாங்க அந்த வேலைக்கு போறீங்களா? அப்ப அது வேற என்ன எது வேற? அதுவும் வேலை தானே, போக வேண்டியதானே? 4 மணி நேரம் வேலை. சும்மா நீங்க மட்டும் வெள்ளை சட்டையை போட்டு சொகுசா உட்காந்துருக்கீங்க, அப்படி கட்சியில உட்காந்துக்கிட்டு கொத்தனார் மகனே சித்தாள் மேலே திரும்பி கொத்தனார் வேலைக்கு வா. நீங்க தான் உண்மைன்னு சொல்றேன். இந்த குலத்தொழில உருவாக்கி விடுறது நீங்க தான் ஆக்சுவலா. அந்த மாதிரி அப்படியே திரும்ப ஒரு பிள்ளைய படிச்சு வெளில போயிடக்கூடாது இல்ல? உங்களுக்கு கொடி பிடிக்கவும் போஸ்ட் ஓட்ட ஆள் இல்லாம போயிரும்ல. போஸ்டர் எந்த காலத்துல நாங்க நேர்ல போஸ்டர் ஓட்டுற காலம்லாம் மலை ஏறி போச்சு. இப்போ ஓட்டிதாயா இருக்கு. அது எப்படி ஓட்டுறோம் தெரியுமா? எப்படி ஓட்டுறோம்? கான்ட்ராக்ட். அதுக்கு கான்ட்ராக்டா? 30-40 5 ரூபாய். 30-40 போஸ்டர் 30-40 போஸ்டர் ஒட்டணும்னா 5 ரூபாய். புரிஞ்சதா? நான் இருக்கும்போது 4 நாள் கொடுத்தேன் ஒரு காலத்துல என் போஸ்டர்லாம் ஒட்டுறதுக்கு. உங்க போஸ்டர் கதையெல்லாம் கேட்கல, நான் கேட்கறது இதுக்கு தானே. மக்களை போஸ்டர் ஒட்டுறதுக்கெல்லாம் எந்த கட்சிக்காரனையும் நாங்க இப்போ கொடி பிடிக்க அவன் விருப்பத்தின் அடிப்படையில் கொடியை கட்டாய விருப்பத்தின் அடிப்படையில். கட்டாய விருப்பம்னா அவனுக்கு காசு 500 ரூபா. 200 இல்ல 200 இல்ல 500 ஏத்திட்டீங்க இன்கிரிமெண்டா? அதெல்லாம் அந்த இதுல கூட இன்கிரிமெண்ட் போட முடியுது. ஆனா மக்கள் போராடுறாங்களே, அதுக்கு ஏன் இன்கிரிமெண்ட் பண்ண முடியல? 500 ரூபா போட்டதே அதிமுகடா. நாங்க 200 ரூபா தான்டா கொடுத்துட்டு இருந்தோம். பழக்கி விட்டாங்க அவங்க. அந்த ஆளுக்கு தான் அந்த நோட்டு அந்த திருப்பங்குன்றம் பை எலெக்ஷன் வந்தது. அப்பதான் இந்த 2019ல இந்த பண மதிப்பு இழப்பு கொண்டு வந்தாரு அந்த மோடி ஜி. சரி, அப்ப அந்த பணம் அந்த 500 ரூபா நோட்டு பூரா டக்கு 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 டக்குன்னு வந்துச்சு. அதுல கொடுத்தானுங்க அந்த காசை பூரா. அதுல இருந்து இப்ப புடிச்சுக்கிட்டு கொடி பிடிச்சி பிரச்சாரத்துக்கு வெளியில வர்றானுங்கள இந்த சொல்லானுங்க. அவனுங்களுக்கு அந்த லேடிஸ்க்கெல்லாம் 500 ரூபா. பரவாயில்ல, அதையாச்சும் நேர்மையா கொடுக்குறீங்களே. ஆமா. சரி, இடையில பேசிக்கிட்டு இருக்கும்போது மோடிஜி என்னமோ ஈரான்ல இருந்து வந்தவங்கள அமெரிக்கா அடிச்சிருச்சு கண்டுக்கிறவே இல்லை அப்படிலாம் அதை பேசுனீங்களே, ஏன் அப்படி சொன்னீங்க? எதிர்ப்பு என்ன சொன்னாரு? என்ன எப்படி எங்க நாட்டுக்கு வந்துட்டு போன ஷிப்பை நீங்க எப்படி அடிக்க போச்சுன்னு அமெரிக்காவை எழுத்து கேட்டாரா? ஏன் கேட்கணும்? ஏன் கேட்கணும்? ஏன் கேட்கணும்? ஏண்டா ஏயா உங்களுக்கு இப்ப என்ன கேட்கணும்? அவன் புள்ள நம்ம பக்கம் திரும்பணும், இந்தியா வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கிறத இதே பையன்ல போர்ல இழுத்து விடணும். உங்க புத்தியும் காங்கிரஸ் புத்தியும் இருக்குது. அறிவு கட்டத்தனம். என்ன அறிவு கட்டத்தனா? அன்றைக்கு வந்து அவன் சொன்னான்னு சொல்லி அந்த நாய்க்கு அந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து. எந்த அக்ரிமெண்ட்? இன்னைக்கு ரஷ்யால ஃபியூல் வாங்க கூடாதுங்கிறதுக்கு வந்து அதுல குறைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் போட்டானல்ல சட்டம். சரி, அதுல ஏன் கையெழுத்து போட்ட? இன்னைக்கு வந்து அப்படியே பெருந்தன்மையா இன்னைக்கு ரஷ்யா என்ன நீங்க பேசுவீங்க? நான் இன்னைக்கு 20 லட்சம் பேரல் நான் கொடுக்கிறேன், கவலைப்படாத இந்தியா அப்படின்னு சொல்லி ரஷ்யா ஏன் சொன்னாரு? ஏன் சொன்னாரு? அப்படி இந்தியாவுக்காக சொல்றாரு. இந்தியாவுக்காக சொல்லல, இந்தியா மக்களுக்காக சொல்றாரு. மோடிக்காக சொல்றாரு. மோடி அந்த அளவுக்கு அங்க டீல் பண்ணி வச்சிருக்காரு எல்லாத்தையும். இந்த கிறுக்க இப்படி தான் பண்ணுவா. என்ன ஆமையா அப்படி பண்ணனால தான் இன்னைக்கு ரஷ்யா அதுவா முன் வந்தது. நாங்க இந்தியாவுக்கு தர்றோம் இத்தனை பேரல்னு முன் வந்தது காரணம் என்ன? காமாட்சி நாயுடு ஐயாவால நானா? மோடி. நான் பிரதமர் இல்லடா. நான் பிரதமரா இருந்தா நீங்க பிரதமரா இருந்தா நாடு என்னைக்கா போயிருக்கும். நாடு என்னைக்கு பொங்கி இருக்கும். அதான் பொங்கி இருக்கும். நாடு வெடிச்சிருக்கு. இங்க என் நாட்டிலேயே பெட்ரோலியம் இருக்கு நிறைய. நான் எடுத்திருப்பேன். அவசியம் இருக்கு. டேய் மெத்தனால் இங்க இருந்து எடுக்கலாம்டா. சாராயம் காய்ச்சறதுக்கு இல்ல நான் சொல்றது. சாராயம் காய்ச்சறதுக்கு மெத்தனால்ல இருந்து இது எடுக்கிறோம், ஃபியூல் எடுக்கிறோம். பிசினஸ் பண்ணுங்களே. உங்க திமுக ஆட்சியால நடக்குது, பண்ண வேண்டியதானே. அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கு. எங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சும்மா வாய்க்கு வந்தா பேசக்கூடாது. மோடியை பத்தி இனிமே நீங்க பேசி, நீங்க உள்நாட்டு அரசியல பேசுங்க ஐயா. உள்நாட்டு அரசியல் பேசிட்டு போங்க. உள்நாட்டு அரசியல் இந்தியாக்குள்ள அரசியல் பண்ண அது கேட்க மாட்டேன். ஆனா உலக நாட்டு அரசியல் பேருக்கு மோடி இதை சொல்லியிருக்கலாம், மோடி இதை பண்ணிருக்கலாம். நீங்களும் காங்கிரஸ் சொன்னீங்கன்னு வச்சுக்க. ராகுல் காந்தி சொல்றாரு ஏன் வாயை திறக்காம இருக்காரு மோடி? ஏன் வாயை திறந்து சண்டைக்கு போகணுமா? அவன் நிம்மதியா கஞ்சியை குடிச்சிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கான். சண்டைக்கு போக சொல்லணும். இப்ப நாடு பொருளாதாரத்துல முன்னேறி வந்துகிட்டு இருக்கு, அது நாசமா போகணுமா உங்களுக்கு? நாடு பொருளாதாரத்துல முன்னேறுதா? ஆமா. ஏட்டா எவ்வளவு பெரிய பொய்ய பேசுற பாவி நீ. எவ்வளவு பெருசா மாட்டாடா? இவ்வளவு பெருசா? அவ்வளவு பெருசு இல்ல, இவ்வளவு பெருசு. கை கூட அடங்காது. நல்ல வில்லம் பெருசா. இவ்வளவு பெருசு. நாடு நாசமா போயிட்டு இருக்கு. மோடி வந்து நாசமா எங்க போச்சு? எங்க போச்சா சொல்லுங்க. போயிட்டே இருக்குடா. பொருளாதாரத்துல இப்ப இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு? இத்தனாவது இடத்துல இருக்கு. அது திமுக அல்ல, அது திமுக. இது ரெண்டுல இருக்கு. இதுல அதாயா திமுக நீங்க சொல்றது. நான் சொல்றது இந்தியா இந்த இடத்துல இருக்கு. இருக்கும் இருக்கும். அதான் இந்த இடத்துல நான் தான் சொன்னேன். இதுதான் இது. அது திமுக.
இதுதான் மோடி இந்தியா. மோடி பயம் வருதா? பயம் நொட்டுது. சும்மா என்ன அடிப்படையில பேசுறீங்க? கணக்கு வழக்கு தெரியாம பேசக்கூடாது. கணக்கு எப்பவோ எங்கேயோ இருந்து நீங்க சரி ஒண்ணும் இல்ல. ஒரு காலத்துல தாட்ஸ் அந்த ஹோட்டல் இருக்கு பாத்தீங்களா, மும்பைல ஒரு ஹோட்டல், அங்க தீவிரவாதிகள் அட்டாக் பண்ணாங்க. காங்கிரஸ் ஆட்சி தான். என்ன பண்ணீங்க? என்ன பண்ணணும்? வேடிக்கை பண்ணி கை கட்டி வேடிக்கை பாருங்க. சும்மா அஜ்மல் காசாப்லாம் முடிச்சு கொண்டு வச்சு பாகிஸ்தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இவன் நாங்க என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அவன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. தொட்டினா தொலைச்சு போடுவேன் அப்படின்னு மோடி சொல்லி வச்சிருக்காப்ல. அதை சொல்லி ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலையும் ஒவ்வொரு அட்டாக் நடக்கும்டா. எங்களுக்கும் தெரியும்டா உங்க கதையெல்லாம். களவாணி நாய்களா தெரியும்டா. காஷ்மீர்ல நடந்த அட்டாக், 2 அட்டாக் புல்வாமா தேர்தல் அப்ப நடக்கும், எம்பி எலெக்ஷன் அப்போ நடக்கும், அதுக்கப்புறம் நடக்காது. டேய் இங்க பாரு, புல்வாமா தாக்குதல் எப்ப நடந்துச்சு? கேக்குற கேள்விக்கு எம்பி எலெக்ஷன் அப்ப என்ன எம்பி எலெக்ஷன் எப்ப நடந்துச்சு? புல்வாமா தாக்குதல் எப்ப நடந்துச்சு? பாலக்கோடு எப்ப நடந்துச்சு? இப்ப இங்க நடந்துச்சு தேர்தல் நேரத்துல தான். ஆமா, தேர்தலுக்காக வந்து தீவிரவாதிகள் அதுக்காக தான். இங்க பாரு, அப்ப கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தாங்கல திமுகவுல, திமுக ஆட்சியில, அது எதுக்காக நடத்துனீங்க? திமுக 5000 போட்டீங்களா, இது எதுக்காக பண்ணீங்க? மக்களுடைய இது நீங்க பண்ணா மட்டும் மக்களா? இல்ல என்ன கதை? இதுதான் திருட்டுத்தனம். பீகார்ல போட்டாரு 10,000 போட்ட நிதிஷ் வந்தாரு நேத்து. நிதிஷ் இப்ப மத்திய அமைச்சரா போறாரு தெரியுமா? நேத்து ராஜினாமா பண்ணி மறுபடியும் உங்களுக்கு நிதிஷ்குமாருக்கு என்ன சம்பந்தம்? நீங்க தமிழ்நாடு தானே? நிதிஷ் களவாணி பேடா. எங்க கூட்டணியில தான்டா இருந்தா. களவாணி தான். எங்க கூட்டணியில இருந்துட்டு கடைசியில் செங்கல உருட்டு ஓடுனான்ல. இந்தியா கூட்டணியில இருந்தானே ஓடுனா. அதே பேஸ்மெண்ட் ஆடி போச்சா? அப்புறம் என்ன இல்லன்னு ஜெயிச்சிருப்பீங்க. இவனும் அந்த நாயக்கனும் 2 பையனும் செஞ்ச வேலை. நாயக்கர் தான் எல்லாத்துக்கும் காரணம். அவனும் சரி இவனும் சரி. தானே? ஆமா, 2 பையனும் பண்ண அநியாயம். 2 பையனும் வித்ரா பண்ணாங்கன்னு வச்சுக்கோ, மோடி அப்படின்னா அப்படி ஆயிடுவாரு. அதே மாதிரி காங்கிரஸ், விசிக, மதிமுக, கம்யூனிஸ்ட் எல்லாம் போச்சுன்னா திமுக அப்படி ஆயிராது. நாங்க வேறடா. நீங்க மட்டும் வேற, அது வேறயா என்ன? ஆமா. ஆனா மனசாரி தொட்டு சொல்லுங்க, இப்ப இருக்க சூழ்நிலைக்கு இந்த இப்படி போர் சூழல்ல இந்தியா பீஸ்ஃபுல்லா இருக்கு காரணம் மோடி. அதை உண்மையை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? தலைவலிக்குதுப்பா. எப்பா எவ்வளவுப்பா போயிருக்கு பாருப்பா. 23 போயிடுச்சாம்டா. அது போகட்டும், நீங்க பதில் பேசுங்க. என்ன மோடியை இனிமே நீங்க இந்த விஷயத்துல குறைச்சு பேசாதீங்க. ஒரு இந்தியனா இருக்க ஆசைப்படுங்க. சும்மா பாகிஸ்தான் காரண மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதீங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, அமெரிக்கா கூட அந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டது எந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டாங்க? எந்த ஒப்பந்தத்துல ஐயா நீங்க சொன்னீங்கல்ல நக்கியர், நீ சாணக்கியர், அது நீங்க வேற. உண்மையான சாணக்கியத்தனம்னா இதுதான். சரிங்களா? எங்க எப்படி விளையாடணும், அடுத்து போர் நடக்க போது இவன்ட்ட நம்ம அக்ரிமெண்ட்டை போடுவான், நடக்கட்டா நம்ம எங்க வாங்கணுமா ரஷ்யா கிட்ட தெளிவா பேசுறதுனாலதான் இந்த போர் வந்த உடனே ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் மூடின உடனே நான் தர்றேன் உனக்கு, ரஷ்யாக்காரன் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துட்டான். சரிங்களா? நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. ஒரு நாட்டு மகளுக்கு என்ன தேவை? நல்ல நிம்மதி தானே தேவை, நல்ல தூக்கம், நல்ல சாப்பாடு, அது கொடுத்துட்டாங்க, அது போதும். சண்டைக்கு போய் யாரும் சாக வேண்டாம். சரிங்களா? உங்களுக்கு என்ன ஆசை? இப்ப யாருக்கோ ஈரானுக்கோ இல்ல அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி மத்த நாடோட சண்டை போடணுமா? இன்னைக்கு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்ல என்ன சொல்றது? ஈரான் மத்த நாடெல்லாம் விட மாட்டேன், இந்தியாவுக்கு என்ன அந்த கப்பலை நான் விடுறேன்ருச்சு ஈரான். இஸ்ரேல் நம்மள புகழ்ந்து தள்ளுது. இதுக்கு மேல என்ன வேணும்? உங்க காங்கிரஸ் மாதிரி அடிவரடி எல்லாம் இருக்க முடியாது. இருந்த இன்னைக்கு நம்ம தலை நிமிர்ந்து தான் இருக்கான். சும்மா மோடி மோடி நீ நான் கோவம் வந்து நம்புறேன். எனக்கு கோவம் வந்தா நிறைய கம்பு கிடக்கு. அந்த பக்கத்துல கூட அந்த எடுத்து யார் அடிக்கிறதுனா? யார் அடிக்கிறது? ஒன்னதான் அடிக்கணும். எப்படி நான் என்னைய அடிச்சுக்கணும்? ஆமா, ஒன்னே தான் அடிச்சுக்கோ. சும்மா எல்லாத்துக்கும் அவங்க அரசியல் வந்து இதுல கீழ்த்தரமான அரசியல் இதுல காட்டாதீங்க. பாரு, மோடி 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 அவரு மோடி வித்த காட்டிக்கிட்டு இருக்காரு. என்ன வித்த காட்டினாரு? என்ன வித்த காட்டல? என்ன வித்த காட்டல? போய் அங்க எங்கேயோ சித்த தலைவர்களுக்கு ஏதோ ஒரு நடந்ததுக்கு இங்க கொடி பிடிக்கிறீங்க. மோடி வாய் திறக்க மாட்டாருன்னா திறக்க மாட்டாரு. உங்க இஷ்டத்துல பண்ண முடியாது. ஏன் நாட்டு மக்களுக்கு என்ன தேவை அதை மட்டும் தான் பண்ணுவாரு. நீங்க என்ன பெரிய குரங்காட்டி வித்தன சொல்ற மாதிரி குரங்கு ஆடுற மாதிரிலாம் ஆட மாட்டாங்க யாரும். இனிமே இந்த முறை இந்தியாவை மோடியை பத்தி நீங்க பேசுனீங்கன்னா அந்த விஷயத்துல எனக்கு நான் என்ன பேசுவேன்னு தெரியும். எவன்டாவது வச்சுக்க இதெல்லாம் பேசுன என்ன நினைச்சிட்டு இருக்க? பேசுங்களேன். மோடி மோடி யாரு? பிரதமர். பிரதமர் மருதன். உங்களெல்லாம் மர்கையா பண்ணக்கூடியவர் பிரதமர். மர்கையா பண்ணுவாரு. யாரு? அவரா மர்கையா? உலக அளவுல நாடு அப்படியே கொடி கட்டி பறக்கிறது வயிற்றுச்சல். தண்ணி எடுத்து கொடுங்க ராஜா ஐயாவுக்கு வயிற்றுல ஊத்திக்கிறேன். வயிற்று எரியுது பாருங்க. சட்ட எரியுதியா? ஐயோ இந்த பாஜக அப்படி ஆட்சி அமைக்கதே, மோடி நல்லா பண்றாரு அப்படின்னு சும்மா போங்கய்யா. உங்க மேல மரியாதையே போச்சு எனக்கு. போய் இந்தியாவை இந்த அளவுக்கு எல்லாம் பேசாதீங்க. ஒரு பாரத நாட்டை, பாரத நாடு பழம்பெரும் நாடு, பல மொழிகளும் பல இனங்களும் சேர்ந்து வாழுகின்ற நாடு. சரி, இது ஒரே நாடு என்று சொல்லி இதை குட்டிச்சவராக்கி ஒரே நாடு தானே பிரதமர் மோடி அவர்கள் ஒழிக.
என்ன பண்ணுவ? எனக்கு கோவம் வருது, என்ன பேசுறேன்னு தெரியல. இது அப்படியே போட மாட்டியே, உன்னை பத்தி எனக்கு தெரியாது. நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். என்ன இருக்குதோ மக்களுக்கு அப்படியே கொண்ட காட்டு. சரி போடு. கண்டிப்பா போடுவேன். பாக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும்ல. போடு போடு. நாட்டுக்காக உழைக்கக்கூடியவங்களை எப்படி நாக்கு, அதான் நாக்கில் நரம்புலன்னு சொல்லுவாங்கல்ல, கரெக்டா தான் இருக்கு. முடியல. 15 வருஷம் ஆச்சுடா மதுரையில் அந்த ஹாஸ்பிட்டலு. இப்ப அந்த ஹாஸ்பிட்டலை திறந்து வைக்கிறேன்னு வந்து நாங்களும் பாக்குறோம். எனக்கு வயசு 28 ஆகி போச்சு. ஆனா இன்னும் பாக்குறேன் கச்சத்தீவா மீக்குறாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா காவிரியில தண்ணி வாங்கி தராங்க. என்ன நீங்க பண்ணாத ஊழலாயா? நீங்க பண்ணாத பொய்யா? இதுக்கப்புறம் எத்தனை மாநிலங்கள்ல அவங்க ஆளுகின்ற மாநிலங்கள்ல அந்த ஆஸ்பத்திரி இப்ப செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. சரியாக வரக்கூடிய அக்டோபர் செப்டம்பர் அந்த மாதிரி டயத்துல ஓபன் பண்ணிடுவோம்னே சொல்லிட்டாங்க அவங்க. உங்களுக்கு என்ன செங்கலை களவாண்டு போனீங்களா? கூட செங்கலை வச்சீங்களா? செங்கலை களவாண்டு போனீங்க களவாணிகள் விழுக்காட்டுங்க. பார்த்து போடுறேன் நானு. ஒண்ணும் தெரியாத ஆள்கிட்ட நீங்க பேசலாம், என்கிட்ட பேச முடியாது. விழுக்காட்டிட்டு வராமல செங்கலை களவாண்டு போனீங்களா? அதுக்கு உங்க மேல கேஸ் போடணும். ஆமா போடு. நான் கண்டிப்பா சொல்றேன், எய்ம்ஸ் மருத்துவமனை தொடக்கிற அன்னைக்கு ஒரு இடத்த செங்கலை காணும் நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் போயிட்டு. அது 10 வருஷம் ஆச்சுடா. நான் இன்னைக்கு கொடுப்பேன். 10 வருஷம் ஆச்சுடா. 10 வருஷம் தூங்கிட்டு இருக்கீங்க. 10 வருஷம் ஆகுதோ 20 வருஷம் ஆகுதோ மொத்தம் வந்துருச்சு இல்ல. வருது. நீங்க தான் வர விட மாட்டீங்களே, எதையுமே தடுத்து நிப்பாட்டுறீங்களே வர்றதெல்லாம். மனசாட்சி இல்லாம மனச சாட்சி சொல்றேன். நாங்க வந்து அதுல எந்த விதமான பங்களிப்பும் எங்களுக்கு ஊழல் இல்ல, கமிஷன் தரல, அதனால பண்ண விட மாட்டீங்க. நாங்க எங்கடா பண்ண விடல? ஆமாயா, ஒரு லாரி வந்தா கூட உள்ள விட மாட்டீங்களா? மண்ணு கொண்டு வந்தா விட மாட்டீங்க. எப்படி தான் நாயுடா சொல்லுச்சு திமுக? அதெல்லாம் யாரும் நாங்க அந்த வேலையெல்லாம் எங்களுக்கு இல்ல. எப்படா எய்ம்ஸ் முடியும், மக்களுக்கு சேவை செய்ய முடியும். அவ்வளவு நல்லவங்களா நீங்க? நாங்க நல்லவங்கிறது நீ ஒன்னும் சர்டிபிகேட் கொடுக்கணும், மக்கள் கொடுத்துருவாங்க 26 தேர்தல்ல. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் சொல்லக்கூடாது. நான் இன்னும் ஒரு கேள்வி இருக்கு என்கிட்ட. ஆளுநர் ரவியை மாத்திட்டாங்க மேற்கு வங்கத்துக்கு. இப்ப குசியா இருக்குமே உங்களுக்கு? ஐயோ, ஒரு பழமொழி சொல்வானுங்க, இருக்கிற பேய்க்கு இதே பரவாயில்ல, இன்னொரு பேய் வந்தா இதை காட்டிலையும் ஆடும் அப்படின்னு பழமொழி. அது மாதிரி இருந்த பேய் பரவாயில்ல, அந்த பேய் கேரளா பேய் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அது இதை காட்டிலும் ஆடும் அந்த பேய். நீங்க தான் ஆட்சியை விட்டு போக போறீங்களா? உங்களுக்கு என்ன கவலை? மசரை விட்டு போவோம், நீ பாத்துக்கிட்டு. நீங்க தான் ஆட்சியை விட்டு போக போறீங்க, அடுத்து புது ஆட்சி அமைய போகுது. ஆமா, அமைய உங்களுக்கு ஐயா, உங்களுக்கு புது சட்டை பிடிக்குமா பிழைய சட்டை பிடிக்குமா? எல்லாமே பிடிக்கும். இல்ல இருந்தாலும் புதுசு மேல ஒரு நாட்டம் அதிகமா இருக்கும்ல. அப்படி எல்லாம் கிடையாது. சுடுசோத்து மேல கொஞ்சம் அதிகம், கொஞ்சம் இதா நல்லா சாப்பிட முடியும். ஆமா, நீங்களே இருந்தா போர் அடிக்கும்ல. புதுசா வரட்டும், மாறி வருவான். வரட்டும். யாருக்குடா அந்த தகுதி இருக்கு? சீமானுக்கு இருக்கு, அதிமுக கூட்டணில இருக்கு. அதிமுக கூட்டணியில என்ன இருக்கு? ஒண்ணுக்கு தான் போகணும். நீங்களா? நீ தான் போயிட்டு வரணும். அதிமுக இது வந்து நாகரிகமற்ற பேச்சு. என்ன நாகரிகமற்ற பேச்சு? அதிமுக அது ஒரு அதிமுக எங்கடா இருக்கு? தெற்கோடியில இருக்கு. அதிமுகல இருந்து அந்த யாரை குனிஞ்சு போய் காலை அந்த அம்மா காலில் விளட்டுங்கிறதுக்கா காலை தூக்கி காட்டுச்சு. அந்த அம்மா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருச்சு. ஓபிஎஸ் திமுக கூட வந்து இத்தனை பேரையும் அடக்கி ஆண்டு ஒருத்தர் யார் உட்கார்ந்துருக்கா? சுத்தமான தமிழன் உட்கார்ந்துருக்காப்ல. அதான் எல்லாத்தையும் கலட்டி விட்டாரா? அதான் சாணக்கியத்தனா? அது வேற சாணக்கியத்தனா? அது கட்சி. அதான் ஒரு தமிழர் வந்து முதலமைச்சர் இருந்துட்டாரு. ஒரு தமிழ்நாட்டுக்காரன் இத்தனை வருஷமா முதலமைச்சர் இருந்துட்டானே அப்படின்னு உங்களுக்கு பொறுக்கல என்ன? அதானே. மற்ற இருந்தால் கூட உங்களுக்கு ஜெயலலிதா இருந்தப்போ கூட, எம்ஜிஆர் இருந்தப்போ கூட கவலை இல்லை. ஏன்னா அவங்கவுங்க வேற மாநிலம்ன்ற மாதிரி நீங்கள் அடிப்படையில் பார்ப்பீங்க, வேற ஒரு பூர்வீகம்னு. இப்போ சொந்தமாக தமிழ் ரத்தம் தமிழ் பூமியிலிருந்து பிறந்தவர் 4.5 வருஷம் ஆட்சி செஞ்சுட்டாரு முதலமைச்சர். வெறி பிடிச்சி அலைகிறீங்க. கவர் வாங்கிட்டியா? ரேபிஸ் வைரஸ் போடும்ல, கவர் வாங்கிட்டியா? எந்த கவர்? இல்ல பிரஸ்ஸுக்கெல்லாம் கவர் கொடுப்பாங்க, அது மாதிரி உனக்கு ஏதாவது மைக் கவரா? இல்ல, ஒயிட் கவர்ல. நான் என் வாழ்க்கையில் எவர்கிட்ட கவர் வாங்க மாட்டேன். வாங்கலையா? என் கை சுத்தமான கையா? அப்படியா? உங்க கையை காட்டுங்க. என் கையை என்னத்த ஓன்ட்ட காட்டுறது? காட்டுங்களேன். நீ என்ன ஜோசியக்காரனா? ஜோசியக்காரன் இல்லையா, கை சின்னத்து கோட்டு கேட்க சொன்னேன் உங்களை நான். நல்லா பேசுறீங்க போங்க. நல்லா தான் பேசுறேன், நல்லாவே இருக்கும். ஆனா பொய் மட்டும் பேசுவீங்க மாத்தி மாத்தி. பொய்யே வாயிலிருந்து வராதுடா நாசமா போனவனே. திமுக நல்ல ஆட்சி செய்கிறதா? நீ 100க்கு 100 நல்ல ஆட்சி. இந்த பொய் வந்துருச்சு. 100க்கு 100 நல்ல ஆட்சி. இதுதான் உண்மை. இதான் பொய். இது பொய் இல்ல, இதுதான் உண்மை, இதுதான் நேர்மை, இதுதான் வழிகாட்டுதல். முன்னேற்ற கழகம் மக்களுக்காக வழிகாட்டுதல். உங்க வழிகாட்டுதல் கேட்டா கடைசியா ஒரே ஒரு கேள்வி மட்டும். இப்போ நான் வரும்போது ஒரு ஆட்டோ ஓட்டுற ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், அவங்க வந்து இந்த எல்லோ போர்டு பெர்மிட் வாங்குறாங்கல்ல, வாங்கிட்டு ஏதோ அவசரமாக ஒரு திருவண்ணாமலை பெட்பார் போல், திருவண்ணாமலையில் காவலர்கள் பிடிச்சி வச்சுக்கிட்டு, இல்லை நீங்கள் ஓட்டக்கூடாது ஆட்டோவை, இங்கே வரவே கூடாது, 3000 ஃபைனை கட்டு அப்படின்றாங்களா? அது என்ன காரணம்? ஏன் பெர்மிட் வாங்கிட்டாங்க, எல்லோ போர்டு போட்டு, ஏன் ஒரு அவசரத்துக்கு போகிறாங்க, ஏன் போகக்கூடாதா? தம்பி எல்லோ போர்டு போடும்போது அந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் அவங்க ஒரு
வழிமுறை இருக்கு. என்ன வழிமுறை? அதாவது வந்து எந்த ஒரு நிமிஷம், ஆட்டோ வாங்குறவங்க யாரு? சென்னை கார்பரேஷன். ஆட்டோ வாங்குறவங்க பணக்காரங்களா? கேளுடா, கேக்குற கேள்வி நீங்க பதில் சொல்லணும். ஆட்டோ ஓட்டுறவங்க வாங்குறவங்க யாரு? அதை வாங்கி ஓட்டுறவங்க யாரு? பெரிய பெரிய பணக்காரங்க, கோடீஸ்வரங்களா? பணக்காரங்க. அவங்க அன்னன்னைக்கு தொழில் பண்ணி காசு சம்பாதிக்கிற அடிப்படையில் ஆட்டோ வாங்குறாங்க. அவங்க எங்க அவசரத்துக்கு ஓட்டி பண்ணா அங்க புடிச்சு ஃபைன் போடுறீங்கன்னா என்ன காரணம்? இங்க பாரு, பல குற்றங்கள்லாம் இதுல தான் நடக்குது. எதுல நடக்குது? எதுல நடக்குன்னு உனக்கு தெரியாதா? இப்ப ஆட்டோல நடக்குதா? ஆட்டோல தான் நடக்குது. அப்ப ஆட்டோ, அப்ப பஸ்ல நடக்குது. அரசு பஸ்ல நிப்பாட்டிடுவோமா? இங்க பாரு, ஃளைட்ல நடக்குது. ஃளைட்ல நிப்பாட்டிடுவோமா? இது அரசாங்கம் போட்ட, நாங்க எங்க அரசு எந்த அரசுல நான் கேக்குறது, இன்னைக்கு யார் ஆட்சி நடக்குது? நான் உங்ககிட்ட தான் கேள்வி கேட்க முடியும். இது வந்து அவங்க வந்து அடுத்த மாவட்டத்துக்கு போகணும்னா இந்த சென்னை மாவட்டத்துல ஓட்டுறதுக்கு தான் அவருக்கு பெர்மிட். சரி, பெர்மிட் அவங்க வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா மாவட்டத்துக்கும் போறதுக்கு அதுவா போலாம். அப்போ விட மாட்டீங்களாமே? யார் சொன்னா? இந்த நான் அப்படிலாம் கிடையாது. தமிழ்நாடுன்னு போட்டு வாங்கினா என்டையர் தமிழ்நாட்டுக்கு ஓட்டலாம். அப்படி தாயா போட்டு வாங்குறாங்க. இல்லப்பா, அப்படி போட்டு வாங்குறவங்க நீங்க விட மாட்டீங்க. உடலைன்னா எவன் உடலையோ அவனை தூக்கி உள்ள போட்டலாம். யாரு? போலீஸே தூக்கி போலீஸ் உள்ள. ஆமா, போலீஸ். அட போங்க, அவங்க கதையை போய் யாராச்சும் காட்ட சொல்றாங்க. சும்மா அந்த வாயில காட்டி தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? தம்பி இங்க பாரு, ஆல் இந்தியா இது ஏன்ட்ட வந்தவர் சொன்னாப்ல, பெர்மிட் என்கிட்ட இருக்குது, திருவண்ணாமலைக்கு போறேன் காட்டுறேன், ஆனா வந்து போக கூடாது, நீ வேற என்ன பெர்மிட் வச்சிருப்பான்? சென்னை மாவட்டத்துக்கு உள்ள பெர்மிட் வச்சிருப்பான். அவ அந்த அளவுக்கு மக்கு கிடையாது. அவர் சொன்னவர் தெளிவா சொல்றாப்ல, தமிழ்நாடு பெர்மிட் நான் வாங்கியிருக்கேன் உள்ளுக்குள்ள ஓட்டுறதுக்கு, இருந்தாலும் விட மாட்டாங்க. தமிழ்நாடு பெர்மிட் இருந்தா ஓட்டக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. இதுல உங்களுக்கு என்ன மாத்த முடியாதா? அன்றாடம் ஓட்டுறவங்க தொழில் காசு ஓட்டுறாங்க. அப்படியே அந்த போலீஸ்காரர் பண்ணியிருந்தாருன்னா அவர் மேல நடவடிக்கை எடுக்கலாம். யாருன்னு கேட்டு சொல்லு, அவர் பேர் என்ன, நம்பர் என்னன்னு சொல்லு, அவர் மேல நடவடிக்கை எடுக்கலாம். ஆட்டோ ஓட்டுறவர் மேல நடவடிக்கை எடுப்பீங்களா? அந்த காவலர் முதல்ல இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகள் பண்றவங்களுடைய குறைகளை தீர்த்து வைங்க. உங்க ஆட்சி நல்ல ஆட்சின்னு மக்களே பாராட்டுவாங்க. இது வந்து இந்த மாதிரி பண்றது வந்து அத்துமீறி பண்ணிருக்கான். அவன் பாவம் தமிழ்நாடு பெர்மிட் வச்சிருக்கான். அவனை போய் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அந்த ஆளுக்கு யாரு அனுமதி கொடுத்தது? பாருங்க, நீங்க தான் கண்டிக்கணும். நாங்க அதுதான் கண்டிப்பா, எங்களுக்கு தெரியும், எங்க நாலேஜுக்கு இப்ப வருது, நான் கண்டிக்கிறேன். அவனுடைய நம்பரை கொடுக்க சொல்லு, அந்த போலீஸ்காரர் பேரை சொல்லு, நான் உடனே நடவடிக்கை எடுக்கிறோமா இல்லையா? இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள பாரு சஸ்பெண்ட் ஆறானா இல்லையா பாரு. சிறப்பு. அந்த மாதிரி அரசு அதெல்லாம் கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி பண்ணுங்க, நானே சல்யூட் அடிப்பேன். கண்டிப்பா. நீங்க பாரு, அந்த பெர்மிட்டையும் காட்டு. அந்த ஆளு, அந்த கான்ஸ்டபிள் யாரு, அந்த அவருடைய பேரு அதான் இருக்குது இல்ல, நம்பர் பேட்ச் இருக்குல்ல, இது ரெண்டையும் மட்டும் ஒரு இது போட்டோ எடுத்து அனுப்ப சொல்லு. இம்மிடியட்டா நடவடிக்கை எடுத்து சஸ்பெண்ட் பண்ணிடுவோம். சூப்பர், அப்படி பண்ணுவோம். கண்டிப்பா. இதெல்லாம் பெர்மிட் இருக்கும்போது இவன் யாரா பிடிக்கிறதுக்கு, கைவிட்டு வாங்குறதுக்கு பண்றானா நாய், திருட்டு நாய், அதெல்லாம் பாத்துக்கிறோம் காவல்துறை. சூப்பர். இந்த மாதிரி பேச்சுக்கள் பேசினா அருமையா இருக்கும். சரி, நன்றி, வணக்கம்.